அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 5.52, எக்ஸசைஸ் நம்பர் 15. கால்குலேட் த கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டு, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் ருபீஸ் 2 lakhs இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ருபீஸ் 25% அண்ட் காஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட்டு. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நெட் சேல்ஸோட வேல்யூ வந்து 2 lakhs இருக்குது. அதில் 25% கண்டுபிடிக்கணும். ஆனால் அமௌண்ட் வந்து சேல்ஸு, பர்சன்டேஜ் வந்து காஸ்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது, ஸோ அப்போ அந்த 25 வந்து கீழே இருக்கக்கூடிய 100ல் இருக்கக்கூடிய அந்த டினாமினேட்டர் 100ஓட ஆட் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். அப்போ 25 டிவைடட் பை 125. அப்போது 2 lakhsல வந்து 25 டிவைடட் பை 125 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு 40,000 வந்து கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம், பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸு. ஸோ கொஸ்டினில் இருக்கக்கூடிய நெட் சேல்ஸ் 2 lakhs அதை எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிப்போம். அதில் கிராஸ் ப்ராஃபிட் 40,000 இருக்கும். அந்த 40,000 நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1,60,000 வரும். திஸ் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ்.